ஆரம்பிக்கலாங்களா? MTG இப்போ வந்து நம்ம பிளாக் ஸ்விட்ச் பார்த்து தான் பார்க்க போகிறோம். நீங்களாம் எக்ஸைட்டடாக இருந்தீங்களான்னு தெரில. நான் போட்டேன்னு எக்ஸைட்டாக இருந்தேன். இப்போ லெவலில் பார்த்தீங்கன்னா 133 பார்த்துக்கோங்க எவ்வளோ லெவல் அப் பண்ணியிருக்கேன்னு. அதுக்கப்புறம் சான்ஸ்ஃபிட் எலமெண்டல் இப்போ ஜஸ்ட் நான் ஈட் பண்ணேன் அப்படியே லெவலப் ஆகிட்டு இருக்கும்போது. அதுக்கப்புறம் கட்டானா, அதுக்கப்புறம் காம்பேட் அதே தான். அதுக்கப்புறம் கட்டானா வாங்கினான்னு தெரில, எனக்கு மறந்துடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கை சிம்பிள் காட்டும், அது வந்து ஓரா. அது வந்து ஓரா வந்து பிளாக் கலர். அது வந்து அதிகமாக டேமேஜ், எக்ஸ்ட்ரா டேமேஜும் போடும். இப்போ நம்ம கொஸ்ட் எடுத்துகிட்டு லெவலப் பண்ணணும். இது வந்து 130 அவன் பாஸு ஸ்பான் ஆகிருக்க மாட்டான். இப்போ நம்ம கொஸ்ட் எடுத்துகிட்டு அடிச்சுட்டு காட்டுறேன். நீங்கள் எப்படி இருப்பாங்க, இந்த NPCயில் எப்படி இருப்பாங்கன்னு தெரிலனா இப்படி தான் இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து எலமெண்டல்னால் நீங்கள் வந்து அவங்க வந்து உங்களோட ஸ்வாட் வச்சுருந்தாங்கன்னா பிளேடு ஃப்ரூட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை ஈட் பண்ணிங்கன்னா ஸ்வாடு வந்து அம்யூன் டு ஸ்வாட் அது ஃப்ரூட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த எலமெண்டல்னால் சாண்டு, அதெல்லாம் எலமெண்டல் பவர்ஸில் அந்த எலமெண்டல்லாம் ஃப்ரூட் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து லோகியான்னு சொல்லுவாங்க. ஒன் பீஸ் பேஸ்னால் லோகியான்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதிகமாக அவங்களோட கொஞ்சம் லெவல் அதிகமாக இருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அவங்க அடித்தா உங்களுக்கு ஹெல்த்தே குறையாது. ஆனால் உங்களுக்கு ரெட் கலரில் மட்டும் காட்டிகிட்ருக்கு, காட்டும் பாருங்கள். ஹெல்த்தே குறையாது. எனக்கு ஹெல்த்து குறையவே இல்லை, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அடித்து லெவலப் பண்ணிகிட்ருக்கணும். இது நான் லெவலில் அடுத்த இதுக்கு போகிற வரைக்கும் நான் லெவலப் பண்ண போகிறேன். கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னும் 3 ஆள் அடிக்கணும். ரெண்டு பேர். அதுக்கப்புறம் அந்த கேப்பு வாங்கியிருந்தேன். ஹேக்கர் இருங்க. அப்புறம் அந்த கேப்பு வாங்கியிருந்தேன். இந்த கேப் வந்து நிறைய டேமேஜ் எக்ஸ்ட்ரா போடும். அது வந்து நான் ஒரு இடத்துல தான் வாங்கினேன். அதை நான் இருங்க காட்டுறேன். இப்போ இந்த இடத்துக்குள்ளே இங்கே ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே ஒரு ஆள் நிற்பான். அவங்ககிட்ட போய்ட்டு 50,000 மணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா இவங்ககிட்ட போய் வாங்கிக்கணும். வாங்கலைன்னா நிறைய டேமேஜ் எக்ஸ்ட்ரா போடும். இப்போ நான் இந்த லெவலில் 2 லெவல் ஏற்றணும். இந்த 2 ஆளை அடிச்சுட்டு காட்டுறேன். 2 கொஸ்ட்டு போட்டே முடிச்சிட்டேன், அந்த ஒரு கொஸ்ட்டுக்கு பதிலாக. அதுக்கப்புறம் இங்கே வந்து வேலண்டைன் ஷாப்புக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து டபுள் எக்ஸ்பீரியன் தான் வாங்குறதுக்கு. 25க்கு இருக்குது. என்கிட்ட 21 தான் இருக்குது. இருங்க காக்க. இங்கே பாருங்க 21 தான் இருக்குது. இருங்க. மணி இவ்வளோ இருக்குது. 25க்கு இருக்குது. சரி, நான் 25 லெவல் ஏறினோன்னே வாங்கிடலாம். 25 லெவல் இருக்கும் பாருங்கள். 25 ஹார்ட்டுக்கு மேலேயும் எடுத்தோடனே வாங்கிடலாம். இருங்க, நான் அங்கே போயிடுறேன். இந்த இது போட்டுட்டு அப்புறம் வந்து நான் கொஞ்சம் லெவலுக்கும் பண்ணி வச்சிட்டேன். நிறைய பண்ணிட்டேங்க பாருங்கள். 137லேருந்து 142 வரைக்கும் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. காசும் நிறைய சேர்ந்துருச்சு. அதுலேயே நம்ம வாய்ஸ் அட்மினல் இருக்கான்னு மட்டும் பார்த்துடலாம். இல்லை, நம்ம வந்து நியூலே அடிக்கலாம். இன்னொரு 8 லெவல் தான் வேணும்னு நினைக்கிறேன். தெரில, சரி நான் அடிச்சுக்கிறேன். ஓவரா போட்டால் மூவன் ஸ்டாப் ஹஸ்பண்டீஸ் எனக்கு மறந்துடுச்சு. 21 இது இருந்துச்சு. யாராவது 21 இது இருந்துச்சு. அதில் வந்து 25 எடுத்தால் தான் அந்த இது வாங்க முடியும். அதெல்லாம் ரீஸ்டாக் ஆகிடுச்சு, பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் ஆனால் ரீஸ்டாக் ஆகிடுச்சு.
உங்களே அடிச்சு ஈஸியாக டெவலப் பண்ண முடியுது. நம்ம கொஞ்சம் 25 வரைக்கும் ஹார்ட்ஸ் எடுக்க முடிஞ்சால் எடுக்கலாம். நான் வெறும் இது மட்டும் போகலாம், ஃப்ரூட் மட்டும் ரோல் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த ஒரே ஒரு குவெஸ்ட்டை மட்டும் முடிச்சுட்டு அடி, அவ்வளோதான். அடி 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 அடி. மோஸ்ட் என்ன நல்ல ஃப்ரூட் புத்தா அந்த மாதிரி கிடச்சா ஈஸியாக இருக்கும் டெவலப் பண்ண. ஒரு 4 பேர் அடிக்கணும். ஒரு 2 பேரை அடிச்சுட்டு ஒரு 4 பேரை அடிச்சிடலாம் கைஸ். அதுக்கப்புறம் நான் 44 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டேன். இன்னும் ஒரு 6 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வேணும், அதை மட்டும் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் லைவ் ஸ்ட்ரீமாச்சும் போட ட்ரை பண்ணுறேன். நான் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்தால் தான் லைவ் ஸ்ட்ரீமே போட முடியும்னு போட்டுருந்துச்சு. அதான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த ஒரு கொஸ்டின் முடிச்சாச்சு. இருங்க, ஹோம் பாயிண்ட் எதில் இருக்குன்னு பார்த்துடலாம். டிஃபென்ஸில் போட்டுடலாம். வரான் இவன். சரி, நம்ம ஹோம் பாயிண்ட் எதில் இருக்குன்னு பார்க்க. ஜங்கிள் தான் ஃப்ரூட் ரோல் பண்ண முடியாது. வாங்க போயிடலாம். ஜியோலஸ் லக்குன்னு கொடுத்துக்கலாம். கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். வருதும் அதான் யாரும் பண்ணி பார்க்க. நான் பண்ணுறதுல வந்துச்சுன்னா வேணால் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிருக்க ஃப்ரூட்டே கிடைக்குது. சூப்பர். யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃப்ரூட்டே கிடைக்குது. நம்ம திருப்பி அங்கே போகணும். இருங்க, போயிடலாம். நான் வந்துட்டேன். இது கழிச்சு எடுக்கலாம் வாங்க. இன்னொரு 6 லெவல் தான் நினைக்கிறேன், தெரில எனக்கு. ஒரு ஆண்டு தான் இருக்கு. எந்த சைடர் போனாலும் இருக்காங்க 6 பேர். அடித்தாலும் லெவல் ஏறுது. ஆனால் டபுள் எக்ஸ்பி இருந்துச்சுன்னா நிறையவே ஏறும் லெவல். ரோபாக்ஸ் கேட்குறாங்க. ரோபாக்ஸ் இருந்தால் தானே வாங்கிறதுக்கு. ரோபாக்ஸ் என்னன்னு தெரியாதுன்னா இந்த ரோப்ளாக்ஸில் இருக்க கரன்சி. யாரா இவன்? யாருன்னே தெரியல. அதுக்கு கீழே ஸ்டீல் பண்ணிகிட்ருக்கான். I don't know. You are kidding. Steel. Star என்ன போட்டேன்? Steel. Don't be like that. இந்த மாதிரி டெஸ்ட்டு போட்டு முடிச்சாச்சு. முடிச்சும் போடலாம். மறுத்தையும் போடலாம்.
வாய்ஸ் அட்மிரல் ஸ்பான் ஆனால் பார்த்துருவோம். இன்னும் ஸ்பானும் இல்லை. ஒருவேளை அவங்க ஒருத்தர் தானே அவன் போட்டானு அவன் இங்கே இருக்கானு கூட தரல. இன்னொரு 5 லெவலுன்னு கூட தரல. பார்த்துக்கலாம். அடி 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 இங்கே இருக்கான் அர்த்தம். அதுதான் லாஸ்ட்டு நினைக்கிறேன். நான் அப்படியே அடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு லெவல் ஏறிச்சு. லாஸ்ட்டில் எக்ஸ்பி போச்சு. ஒரு லெவல் தானா? ஸோ 10 வாட்டி பண்ணணும். இது 3 வாட்டி ஃபஸ்ட்டு போடணும். போட்டு அடிக்கலாம். இப்போ ஏதாச்சும் டெம்பர் ஏதோ வளருது. லெவலில் வந்து 150 வந்தாச்சு. இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி தான் ஐலாண்டு வந்து ஸ்கைலாண்ட்ஸு. யாரா அட்மிரல் பாஸ் வைஸ் அட்மிரல் எதுக்கு இங்கே வரைக்கும் வரான்? இருங்க, அவன் மட்டும் கொண்டு போயிடலாம். போடா கை புல்ல, ஓடிடுடா கை புல்ல. ஐயோ ஒழுங்காக எடுக்க மாட்டேங்குது. அப்பா அவன் மாட்டிக்கிட்டான். வச்சுப்பா அடி. மேலே போயிட்டான். என்னை போட்டு அடிக்கிறான். அடி எடுத்து போடா. அப்போ தான்டா எனக்கு கொஞ்சமாச்சும் ஹெல்த்து குறைக்கணும். அவனுக்கு அதுக்கிட்ட கொஞ்சம் ஹெல்த்து குறைஞ்சா கூட போதும். ஆனாச்சு முடிச்சிடுவான். அப்பா வேணாம். அடி கொஞ்சம் ஹெல்த்து தான் இருக்குது. அடிச்சு முடி ப்ளீஸ். அடிச்சு முடிச்சிடு. எனக்கு வேணும். நான் கொஞ்சம் அடிச்சு முடிச்சேன். அதுதான் முடிச்சாச்சு. 152. வாங்க இப்போ ஸ்கைலாண்ட்ஸுக்கு போயிடலாம். எவ்வளோ மீட்டராக இருக்குது? அவன் ஜங்கிளுக்கு போகலாம். எவ்வளோ மீட்டர் ஆகுதுன்னு பார்த்துருக்கான். இருங்க, 600 மீட்டர் ஆகுது. 400 அப்படி எவ்வளோ கிட்டேன்னு பார்த்துக்கோங்க. ஜங்கிள் கிட்ட இவங்க போட்டையே வாங்கிட்டு நஷ்டம் போயிடலாம். ஓடு போட்டை வாங்க. நான் கட் பண்ணிட்டு எடிட் வேலையெல்லாம் போட்டு கட் பண்ணிடுறேன். இருங்க, ஸ்டாப் பண்ணிடவா? கட் பண்ணிடுறேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்கை பேண்டட் 150. இப்போ அந்த தூக்கி இதில் போட்டுக்கலாம் டிஃபென்ஸில். அப்போ தான் இது ஓகே வந்துச்சு. ஜஸ்ட் எடுத்துக்கலாம். எப்போனா இங்கே இடம் இருக்கும். எங்கள் மேலே அப்பா இங்கே இல்லை. பேக் மாஸ்டர் அந்த இடம் இருக்குதா? அந்த இடத்துக்கு நான் இந்த இடம் இந்த இடம் இல்லை. நான் வந்து 2 லெவலில் அதிகமானதுக்கு இப்படி பண்ணுறேன். எலமெண்டல் அவங்க லெவல் இருந்தால் கூட இந்த மாதிரி தான் நினைக்கிறேன். தெரியல. எலமெண்டல் லோகியா ஃப்ரூட் நல்லா இருக்காது. எனக்கு எவ்வளோ ஹார்ட்ஸ் இருக்குன்னு வந்துருச்சு. 29 ஏதாவது வாங்க முடியும். 100 ஹார்ட் டிக்கெட்ஸ் அவள் தான். 30 ஹார்ட்டுக்கு ஏதாவது கிடைக்கும். 30 இல்லை 50க்கு. ஆனால் 20K ஸ்டார்டிங் ப்ரைஸ் ஹார்ட்டு. நம்ம இந்த ஒரு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அது போய் வாங்கலாம். அவ்வளோதான். இன்னொன்று கீழே மட்டும் எழுதிக்கலாம்.
ரொம்ப தேவையில்லாமல் ஓட்ட ஆரம்பிக்கும். 2 பேர் தான். அதுக்கப்புறம் ஹார்ட்ஸை வச்சு வாங்க ட்ரை பண்ணலாம். மணி கிடைக்கும்னு நினைக்கிறேன் 20 இதுக்கு அந்த மாதிரி. 5000 மணி கிடைச்சா கூட ஓகே தான். 20 இதுக்கு இருந்தால் கூட வாங்கிடுவோம். லாஸ்ட் ஒன்று எங்கள் எக்ஸ்பியும் ஃபுல்லாக இருக்குது. இன்னும் 2 எக்ஸ்பி தான் தரும். 2000. அதான் 2 லெவல். இல்லை 1 லெவல் தான். ஆமாம் 1 லெவல் தான். சரி இருங்க, நம்ம ஜங்கிளுக்கு டெலிபோர்ட் ஆகிட்டு மெல்டவுனுக்கு போயிடலாம். மெல்டவுனுக்கு போனால் இருங்க, நான் கட் பண்ணிட்டேன். அதுதான் வந்தாச்சு. இப்போ அது கிடைக்குமா? ஓடு அதுதான் வந்தாச்சு. சொன்ன மாதிரி 3000 எனக்கு இருக்குது. ஆனால் சொன்ன மாதிரி இல்லை, 3000 தான் இருக்குது. 50K ரேஸ் டீலர் சூப்பர். ரேஸு முடிஞ்சால் வாங்கலாம். ராக்கெட் ஃப்ரூட்டு 60க்கு. சரி ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, கொஞ்சம் இந்த மாதிரி லேட்டாக போடணும்னு சீக்கிரமாக வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். 44 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டேன். ஒரு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன். அது வேணால் நான் ரோபாக்ஸ் வேணால் போட ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட ரோபாக்ஸ் கிடச்சிதுன்னா, இல்லைனா முடியாது. ஓகேவா காய்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிளாக் ஸ்விட்ச் பார்ட் 3 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் காய்ஸ்.